ராமாவதார வாமனே ரட்சக புயல் கொண்ட நாயகனே மச்ச புரவதார வாமனே மச்ச ரட்சக பேர் கொண்ட நாயகனே அச்சுதனே முகுந்த ஆனந்த ஸ்ரீ வைகுந்த 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 அச்சுதனே முகுந்த ஆனந்த ஸ்ரீ வைகுந்த வைகுந்த அச்சுதனே முகுந்த ஆனந்த ஸ்ரீ வைகுந்த சத்தமிகுந்த உந்தன் மச்ச மிகுந்த உந்தன் பதமே தின தொழுகே இது கதியே பதமே தின தொழுகேன் இது கதியே பதமே தின தொழுகேன் இது கதியே பதமே தின தொழுகேன் இது கதியே உலகசயன சரணம் எனதுடனுக்கு தருணம் ஓம் நமோ நாராயணா நாராயண ஹரி ஓம் நமோ நாராயணா நாராயண நமக நமச்சிவாய நமக ஹரி ஓம் நமோ நாராயணாய நமக வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருதிடும்பல் பிறந்து கூடினேன் கொடியிலே அவரதமோடு அவரதன் கல்வியை கருதி ஓடினேன் ஓடி உயர்வனும் பானம் மணிந்து நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணா என நாமம் உண்டு சொல்லக்கூடிய அந்த விஷ்ணுவிராட்சியத்தால் கழகக்கனாரது பெறுபெற்றான் அதிகாலை எழுந்தது நியமனத்தை முடித்து முறையை மும்மூர்த்தியிலும் தியானம் செய்து வைகுந்தா சென்று வாசனை போற்றி சக்கிலம் சென்று பிரமதமனை கண்டு கைலகிரி சென்றடைந்த எம்பெருமான் சிவபெருமானை பூஜித்து கிரேதா திரைதா துபாபர கலியுகம் என்று சொல்லக்கூடிய இந்த கலியுகத்தின் கடவுளாகிய கந்த பெருமானுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் இங்கு வந்திருந்தாலும் கூட இடத்தில் கழகம் கிடைக்க வேண்டும் இடம் சிறை கொண்டு சொன்னார். யாரை வணங்குவது எப்படி அவனுக்கு பார்த்தால் மும்மூர்த்தியும் உயர்ந்த மூர்த்தி எம்மூர்த்தி என்றால் அம்மூர்த்தியும் நாயகமூர்த்தியாம் அப்பெருமானை வணங்க வேண்டும். அல்லல்வோம் வல்வனிவோம் அன்னை வீட்டு பிறந்த தொல்லைவோம் போகா தீரம்போம் நல்ல சிறு குணம் அதிகமாக ஒருவனை கோபுரத்தில் வீற்றிருக்கும் செல்வ கணபதியை ஓம்கார கணபதியை வல்லவை கணபதியை நாமும் முதலில் கைது எழுதி விட்டு பிறகு ஏதாவது கிடைக்குமான்னு பார்ப்போம். என்ன கிடைக்குமான தயவு செய்து எல்லாரும் எந்திரிங்க. வீட்டுல அப்படி தூங்கிக்கலாமே. போட்டா எங்களுக்கு எடுக்குமா என் அன்பு சித்தப்பா திரு ஏஎஸ் கலைமதி எம்ஏ அவர்களுக்கு அன்பு மகன் BA ரமேஷ் சுப்பிரமணியபுரம் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறார்கள். அருமை அன்னார் அவர்களுடைய சுப்பிரமணியபுரம் அவர் ஹாஸ்டல்ல வந்து குக்கரா இருந்தார், குக்கிங் பண்ணுவார். ஆமா, அவருடைய மகன் பொன்னாடி அணிவித்து பெருமைப்படுத்தியிருக்கின்றார். அன்பு மகன் அவர்களுக்கு எங்களது கலைக்குழு சார்பாகவும் எனது சார்பாகவும் நன்றி நன்றி நன்றி. கும்பிட்ட குளம் காக்க வேண்டும், எங்கள் குறைகளை தீர்க்க வேண்டும். கும்பிட்ட குளம் காக்க வேண்டும், எங்கள் குறைகளை தீர்க்க வேண்டும். வளங்களும் நலங்களும் வளங்களும் நலங்களும் வழங்கிடவா
நாடும் விநாயகனே உன் புகழை நான் பாட வேண்டும் நாடிய போடே கொட்டுக்கள் தினம் போட்டு பணிந்தோ ஒழுக்கத்தை தினந்தோறும் வளைத்தோ தினம் போட்டு பணிந்தோ இந்த உலகத்தை தினந்தோறும் படைத்தோ கணவதி குணநிதி கணவதி குணநிதி அதில் உணர்வா நாடிய பொருளோடு நாயகனே உங்களை நான் பாட வேண்டும் நாடிய பொருள் வேண்டும் தும்பை மலர் கொண்டு சேர்ப்போம் தூய விரதத்தை காப்போம் தும்பை மலர் கொண்டு சேர்ப்போம் நெஞ்சில் தூய விரதத்தை காப்போம் அருகம்புல் மலர்கண்டு அருகம்புல் மலர்கண்டு உருகிடவா நாடிய பொருளோட வேண்டும் நாளும் விநாயகனே உன் புகழை நான் பாட வேண்டும் நாடிய பொருளோட வேண்டும் அந்த விநாயகன் அருளால் விருப்பண்ணன் அருளால் இடத்தில் கழகம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்ற பொழுது அற்புதமான இடம், அழகான இடம், பெருமையான இடம். ஆனா பெரிய பெரிய கிராமம் அது. ஆமா, பெரிய கிராமம். தலைக்கட்டி எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? திருமநாடு பெரிய கிராமம். ஆக விநாயக பெருமானை வணங்கினால் கூட கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. ஆமா, கும்பாபிஷேகம்னா சாதாரண விஷயம் கிடையாது. சரி, ஒரு விஷயம் இல்லையா? 4 விதமான கும்பாபிஷேகம் இருக்கு. இது என்ன 4 தான்? புதுசா கோவில் கட்டி சரி, அதுல இந்த சிலையை கொண்டாந்து வைக்கிறதுக்கு 8 விதமான பொருளை ஒண்ணா போட்டு இடிச்சு அது சரி. மருந்து சாற்றி அதுக்கப்புறம் கலசத்துல நவதானியத்துல ஒரு தானியத்தை உள்ள வைப்பாங்க. அது சரி. அதை வச்சு புனித நீர் கருட பகவான் வருகின்ற பொழுது கும்பாபிஷேகம் நடத்தும். ரைட்டு. இது புதுசா கட்டி கோயிலுக்கு கும்பாபிஷேகம். சரி. இன்னொரு கும்பாபிஷேகம் இருக்கு. கோயில் பழுதடைஞ்சு போச்சுன்னு வைங்க, ஆமா, அதை புதிதாக மாற்றி குடிச்சு மறுபடியும் ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. ரைட்டு. இது 2வது விதம். 2வது. 3வது கும்பாபிஷேகத்துல 12 ஆண்டு முடிஞ்சிச்சுன்னா மறுபடியும் கும்பாபிஷேகம் பண்ணணும். ஓ, ஏன் அப்படின்னா என்ன காரணம்? 3 வருடம் அந்த இதுல சிலையில இருக்கும் அதோட சக்தி. சரி. 3 வருடம் பலிபீடத்துக்கு வந்துடும். 3 வருடம் கொடி மரத்துக்கு போயிடும். அடுத்த 3 வருடம் கலசத்துல இருந்தாட்ல மேல போயிடும். ஓ, 12. அதுக்கப்புறம் ஒன்றும் சக்தி இருக்காது தெய்வத்துக்கு. அங்க மறுபடியும் கும்பாபிஷேகம் 12 ஆண்டுகளுக்கு வரும். சரி. இப்படியெல்லாம் கும்பாபிஷேகம் இருந்தாலும் இன்று நடந்திருக்கிறது கும்பாபிஷேகம் அந்த அம்பாளுக்காக. ஏன் சாமி மொட்டையா சொல்றீங்க? பேர்ல அதை ஏன் நான் சொல்ல, இங்க வரு என்ன ஓடிக்கிட்டு இருக்கு. இது ஓடிக்கிட்டு இருக்கிறதுனா நான் வேற சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், இதை பார்த்துக்கிட்டே அவன் பேச ஆரம்பிச்சிருவேன். அப்படிதான் நடக்குது. இப்ப அதுக்கு முன்னாடி எல்லாம் கூட்டம் அள்ள மோதும். இப்ப இப்ப இந்த யூடியூப் வந்துருச்சா இல்லையா, இவங்க செல்லுல பார்வர்டு பண்ணி விட்ட உணவை அங்கிருந்தே நாடகம் பார்த்துக்கிட்டீங்க. அப்புறம் எப்படிங்க கொட்டாயி வருவாங்க. அது மாதிரி எல்லாம் விஞ்ஞான காலமா வளர்ந்துருச்சு. அதனால அம்பாளை தரிசித்து விட்டு காரியம் பார்க்கலாம். எங்க ஊரு மாரியம்மா காரியம்மா நாகரம்ப ஏழையம்மா நட்டு வச்ச வாழையம்மா தண்ணி விட்டு வளர்த்து வீடு தாயே முத்து மாரியம்மா
தரிசித்தாலும் கூட நன்றி நன்றி. இங்க இருக்கக்கூடிய மக்களை பார்க்கின்ற பொழுது நேர்மையானவர்களாகவும் உயர்ந்தவர்களாகவும் கற்றறிந்தவர்களாகவும் அறிஞர்களாகவும் தெரியக்கூடிய இந்த அன்பு உள்ளங்களை ஒவ்வொரு ஊர்லையும் நம்ம போய் பார்க்கிறோம். கிட்டத்தட்ட இந்த 35 வருஷமா எத்தனை 1000 கோடி ரூபாய் பேரை பார்த்துருக்கலாம். 8 மாவட்டம் வரையும் சுத்தி இருக்கிறான். ஆனா எங்கெங்க போறேன் இப்ப வரோம்னு நமக்கு இப்ப ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. அதனால இங்க வந்திருக்கக்கூடிய அன்பு உள்ளங்களை பார்க்கும் பொழுது அவங்களை எல்லாம் பெரிய ஸ்தானத்துல வச்சு பார்க்கணும். நம்ம என்னமோ பெரிய ஆள் மாதிரி நம்மளை மேடையில ஏற்றி விட்டுட்டு அவங்களுக்கு என்னமோ ஒண்ணும் தெரியாத மாதிரி முன்னாடி உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணுமா இல்லையா? கண்டிப்பா. உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். மதியாதார் மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது. அவ்வை சொன்னது அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருணா சௌக்கியமா. இடத்தில் இருந்து கருணை சொன்னது அர்த்தம் உள்ளது. சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும். 2இல் 1 சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும். அந்த 2இல் 1 சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? அளவோடும் குறையோடும் உறவாட வேண்டும். உயர்ந்தோடும் தாழ்ந்தோடும் உறவு கொள்வது இருமை என்பது அவ்வை சொன்னது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. இருக்கும் இடத்தில் இருந்து ஒன்றால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவு வாழும் போது இளவு போல தேர்ந்து வந்தேன் நீ வள்ளலாரே. எனது உள்ளம் என்னை பார்த்து கேலி செய்யும் போது எல்லா வாழ்வில் நிம்மதியே கடவுள் சொன்னது அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருணா சௌக்கியமா. யார் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. இதுல ஒரு விஷயம் நன்றி. இதுல கோயில்ல வந்து கும்பாபிஷேகம் பண்ணோம்னா கருடன் வந்தா தான் கும்பாபிஷேகம் பண்ணணும். அப்பதான் கலசத்துல நீர் விடுவாங்க. அது எந்த வகையான கருடன் விளையாடணும்னு ஒரு கணக்கு இருக்கு. சில ஊர்ல காக்கா வந்து அப்பவே தண்ணி விட்டுருவாங்க கும்பத்துல. ஏன்னா அங்க ஓதுவார், அங்க இருந்து சொல்லக்கூடிய மந்திரம். இப்ப நம்ம கும்பாபிஷேகம் வச்சிருக்கோம்னு சொந்த வந்ததுக்கெல்லாம் சொல்லி விட்டுருவோம். இன்னும் எத்தனை மணிக்கு இந்த கிழமை கும்பாபிஷேகம் நடக்கணும் பத்திரிக்கை அடிச்சு விட்டுருவோம். இந்த மாதிரி நாடகம் நடக்குதுங்க, ஒளிபெருக்கி கொண்டாந்து போடுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு அட்வான்ஸை கொடுத்துருவார். நாடகம் நடத்துங்கன்னு என் மகன் தான் எனக்கு போன் பண்ணார். நான் இந்த நாடகம் அமைக்கிறதெல்லாம் இல்லை, எங்களுக்கு தூங்குறதுக்கு நேரம் இல்லை, இது எங்க நான் அமைக்கிறது. அதனால அருமை சகோதரன் தமிழ்ச்செல்வனை கூப்பிட்டு நேராக இருமாநாடு போங்க, அங்கே என் மகன் என் பேரை சொல்லுங்க தெரியும், நாடகத்தை பேசி நீங்களும் நடிகர் போட்டு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு. இப்போ எதுக்காச்சுன்னா எங்களுக்கு அட்வான்ஸ் வந்துருச்சு. ஆனால் இந்த கருடனுக்கு அட்வான்ஸ் யாரு கொடுத்தது? ஏன் சரியான நேரத்துல அந்த இடத்துல வந்து வட்டம்ன்றாரு? எந்த கணக்கு பிள்ளை? சங்க கணக்கு பிள்ளையா? இந்த யாகசாலை அமைச்சிருக்காங்கல்ல, இது ஒரு கணக்கு இருக்கு. எத்தனைக்கு எத்தனை யாகசாலை அமைக்கணும், அதுல எத்தனை குண்டங்கள் வளர்க்கணும் இருக்கு. அதுலயும் மந்திரத்தை தெளிவா சொல்லிட்டா. இப்போ ஒவ்வொன்றுக்கு ஒரு காயத்ரி மந்திரம் இருக்கு. இப்போ நாயப்பெருமானுக்கு எடுத்துக்கிட்டோம்னா
அவருக்கு ஒரு மந்திரம், பெருமையான மந்திரம். ஓம் ஏகதந்தா இவ வித்மிகி வக்ரதுண்டாய தீமகி தன்னோது அந்நிய பிரசோதயாத் அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. இது சமஸ்கிருதம். அப்ப அந்த கருட பகவானுக்குன்னு ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை பிரயோகம் செய்து அதை தெளிவா சொல்லணும், தவறு இல்லாம. ஆகுதியை கொடுத்து ஓம்னு சொல்லிட்டாருன்னா இந்த எழுகுது பாருங்க புகை, இந்த மந்திர தேவதைய பித்திருக்கள் போய் அந்த பறவை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வருமா. அப்படி ஒரு ஐதீகம் இருந்திருக்கு. அது மாதிரி பெத்த ஆட்டாமர்கள்லாம் பெட்டக்கோழி வளர்ப்பாங்க. ரொம்ப பயம் பொட்டைக்கோழி துணியோ பழகி போச்சு. பொட்டைன்னா கண்ணு தெரியாதா? பெட்டைக்கோழி சேவலோட சேரும், முட்டையிடும், அடகா கவுப்பாங்க, குஞ்சு பொறிச்சிரும் 21ஆம் நாள். அது சின்ன குஞ்சா இருக்கும் பொழுது இட கூட்டி கொண்டு பழக்கி விடும். அந்த நேரத்தில் பாருங்க இந்த கருட பகவான் வந்து 2 தூக்கிட்டு போயிடுவாரு. அப்ப குடுப்பா பாருங்க எங்க தாய்மார்கள்லாம் சனியை முடிச்சது 5 குஞ்சு தான் பொறிச்சிருந்துச்சு. இது வாயிலம் மண்ணு விழுக இப்படி தூக்கிட்டு போறிச்சேன் அப்படிம்பாங்க. கையெடுத்து கும்பிடுறதே அதுதான். ஆனா நரம்பில்லாத நாக்கில் திட்டுறது ஏன்னா அதுக்கு உணவு அதுதான். அது போல இன்னொரு உணவுனா பாம்பு. அப்ப அந்த பாம்பு பார்த்து கேட்குதாங்களோட சௌக்கியமா இருக்கியா அப்படின்னு கவியரசர் கண்ணதாசன் எழுதின பாட்டு. அவர் பாடின மாதிரியே அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க, சூரியகாந்தின்ற படம். அப்பதான் கருடன் சொல்றாரா, இருக்கிற இடத்துல இறந்துக்கிட்டா எல்லாரும் சௌக்கியம் தான்டா. நீ இருக்கிற இடம் சிவபெருமான் கழுத்துல, அதை விட்டு கீழே இறங்கி வா, புட்டிச்சா நசுக்குன்னா பீச்சிட்டு ரத்தம் வெளியில வராது அப்படின்ற மாதிரி. இந்த 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா 10 ரூபா திருடுறவன்லாம் காக்கி சட்டக்காரை பிடிச்சி கொண்டு உள்ள ஓட்டு வெளு வெளுன்னு வந்து தர்றாங்க. அவன் கிடக்கிறான் கம்பியை நீக்கிட்டு. ஆனா அந்த கோடியா அடிக்கிறான் பாரு, அவன் எல்லாம் என்ன சொல்றான் தெரியுமா? ஹாய் போயிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு போனான். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? பேக்ரவுண்டு. அவனுக்கு ஆள் இருக்குன்னு அர்த்தம், நமக்கு ஆள் இல்லைன்னு அர்த்தம். அதனால இருக்கக்கூடிய அன்பு உள்ளங்களை பார்க்கும் பொழுது இதோ இதோ எந்த தெய்வம் உன்னாலே நான் ஒரு புன்னகையில் கண்டேனே. பாசமுள்ள பார்வையே கடவுள் வாழ்கிறார், கருணை உள்ள நெஞ்சே ஒரு
மனிதர் ஒன்று மாணிக்க உண்டுன்னு சொல்லி அவன் நடத்தையை வச்சு பிரிச்சு வச்சாங்க. குணத்தையும் நடத்தையும் வச்சு அப்படி பிரிக்கக்கூடிய மனிதன்னா சாதாரண பிறவியா இது. எல்லாருக்கும் இல்லாத ஒரு பெரு தனித்தன்மை யாருக்கு? மனுஷனுக்கு தான். ஏன்னா சிரிக்கக்கூடிய தன்மை மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு. இப்ப நீங்க தெருவில் நடந்து வரிய அது வழியா வர்ற நாலு காலப்பட்ட வச்சுவேன் நாய் பார்த்து சிரிச்சுச்சுன்னா நல்லா இருக்குமா? அது போல உள்ளம்பெரும் கோவில் ஊனடம் ஆலயம் கள்ளப்புலனிந்தம் காணா வழிவிளக்கு வல்லார் பிராணார்க்கவாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தா இருக்கு ஜீவன் தாண்டா சிவலிங்கம் விடான தெய்வம் வேற எங்கேயும் இல்ல, உங்களுக்குள்ள தான் இருக்கு. நீங்க தான் தெய்வம். இதை நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்ல. அதனால நம்ம கண்ட மேனிக்கு போயிட்டு இருக்கோம். என்ன சிந்தை அடைக்கி சிறுபுறனை காற்று அடைக்கி விந்தை அடக்கிறேன். இப்ப எல்லாம் நொந்து போய் திரிகிறேன். அதெல்லாம் இல்ல, இங்க அடக்குது. அந்த மாதிரி ஆயிடுச்சு கதை. அதனால பிறந்துட்டோம். இந்த உலகம் நமக்கு தான், வாடுறதுக்காகத்தான் வந்திருக்கோம். வாழ்ற வரையிலாமாவது தெளிவா அழகா உண்மையா வரணும். நீங்க கோடி பேருக்கு புண்ணியம் பண்ண வேண்டாம். ஆனா அந்த ஆளை வந்து புண்படுத்தாம பாத்துக்கணும், கெடுதல் பண்ணாம வரணும். அதனால இந்த வாழ்ற வாழ்க்கை அஞ்சரையில அவளும் நிலமாம் தங்கரதம் தாரைகை வாதித்த மணிமகுடம் உயிர்கள் பாடும் கலை கூடம் கொண்டது நமது அரசாங்கம். உயிர்கள் பாடும் கலை கூடம் கொண்டது நமது அரசாங்கம். உலகம் பிறந்தது நமக்காக, ஓடும் நதிகளும் நமக்காக. இந்த இடம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு சொல்லக்கூடிய 5 விதமான குறுநிலங்களில் குறிஞ்சி நிலம் மலையும் மலை சார்ந்த இடமும். நம்ம தமிழர்கள் பிரிச்சது பார்த்தீங்களா? புத்திசாலிகளே தமிழர்கள் மட்டும்தான். மித்தவங்கெல்லாம் நம்மகிட்ட காப்பி அடிச்சுக்கிட்டு போனவங்க. காரணம் இங்கே தான் இந்த ஓலை சுவடி. இந்த சுவடியை வந்து ஒவ்வொருத்தனா படையெடுத்துட்டு வந்து அள்ளிக்கிட்டு போய் இப்போ அவன் பெரிய ஆளுங்கிறேன். காரணம் என்னன்னா 5 விதமாக நிலத்தை பிரிச்சாங்க. மணலும் மணல் சார்ந்த இடமும். இது பாலைவனம்டான்ட்டான். இப்ப மணல்லாம் கிடைக்குதா? ஆத்துல தண்ணி ஓடல. எம் சாண்டு பி சாண்டு. அதுக்கு அடுத்து கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் அப்படின்னா. அதுக்கப்புறம் வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம் அப்படின்னா. அதுக்கப்புறம் காடும் காடும் சேர்ந்த இடம் முல்லை நீளம்டா, அங்கதான் ஆடு மாடு மேய்க்கிறது. அதுக்கப்புறம் மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி அப்படின்னா. இந்த குறிஞ்சி நிலம் பெருமைக்குரியது, முருகப்பெருமானுக்கு உகந்தது. இங்க முருகன் தலைவனா இருக்க. அப்படிப்பட்ட பூத்து குழுங்கும் புதுமலர் சோலைகளும் வானத்தலைக்கு வளர்ந்திருக்க விழுஷங்களும் காண பச்சைகளின் கலகல ஓசையும் கேட்டால் பெருமா நாட்டிலேயே இரும நாட்டிலேயே ஒரு 5-6 நாளைக்கு தங்கிட்டு போல போட்டு. நாளைக்கு வாங்குற அட்வான்ஸ் என்ன பண்றது? நாளைக்கு வாங்க நடந்து போகணுமோ? என் போட்டுன்னு அவதாரம் பிடிக்கிய போடுவோம்ல, கட்டிடுவோம்ல.
என்ன ஒண்ணு அதனால புதுசா. இந்த இடம் நதியோரம் நாணம் ஒன்று நாணம் கொண்டு ஆனந்த நாட்டியம் மெல்ல நானந்த ஆனந்தம் என் சொல்லு இடத்துல அறிகுறிகள் தென்படுகிறதா? கலகம் கிடைக்கணுமே, இல்லைன்னா தலை வடிச்சு போகுமே. அதனால சொல்லி பார்க்கலாம். நாராயண எல்லாம் முடிச்சுக்கிட்டு தானே இருக்கீங்க. ஆளோட சோ என்ற அற்புதமான கானம். இந்த கானத்தை கேட்டால் பிறக்க வேண்டும் உலக மக்களுக்கு அனதுரை ஞானம். இந்த பெண்ணுக்கு உண்டு சிறந்த தன்மானம். சரியை கிரிய யோகம் யான மனசுதர் வேதத்தை கூட்டி கணக்கத்துக்குரியவள் நான் தான் என்பதை காட்டி பரன் மீது அமர்ந்திருக்கின்றாள் இந்த அஸ்திமாட்டி. இப்படி ஒரு சோபனை இதுவரையும் கேட்டதே இல்லை. அப்படி ஒரு குரல் படம். ஏன்னா இரும்பலையா செஞ்சு வச்சிருக்கு. மாசத்துக்கு 30 நாள் நாடாடுறோம்னா இப்போ தை மாசி பங்குனி இது சித்திரை 4 மாதம். இந்த 4 மாதமா பாடிக்கிட்டு இருக்கான். பாடிக்கிட்டு இருக்கோம்னா ஒவ்வொரு நேரத்துல எல்லாம் இந்த த்ரோட் அப்படின்னு ஆங்கிலத்தில் அதுக்கு பேர். தொண்டையெல்லாம் கொஞ்சம் வீங்க ஆரம்பிச்சுன்னா வெறும் காட்டுத்தியம் வரும், பாட்டு வராது, பேச்சும் வராது. அது மாதிரி முக்கியமாக ஒரு நாடகம் நல்லா இருக்கணும், நடிகரை நல்லா பாடணும்னா ஒளிபெருக்கி சரியாமையணும். அதுக்கப்புறம் பக்கமளம் நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் மக்கள் ரசிப்புத்தன்மை இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய இடத்துல சிறப்பு கிடைக்கும். ஆனால் இந்த பெண்மகளின் குரல் ஓசையை கேட்கின்ற பொழுது எனக்கு ஒரு பழசு யாவத்துக்கிறது. மயமலை குறை கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா, சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா, சுவையெல்லாம் இத சிந்தும் சுவையாகுமா, கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா, சொல்லெல்லாம்
உள்ள சோ என்ற அற்புதமான காணம் இசைக்கும் பெண்மகளின் குரல் ஓசையை கேட்கின்ற பொழுது என் மனசு என்கிட்ட இல்லவே இல்லை. ஆமாங்க, சில பேர் பாடுறத கேட்கறதோ பேசுறது கேட்கறதோ நல்லா இருக்கும். சில பேர் ஏன்டா இவெல்லாம் பேசுறான்னு இருக்கும். காரணம் என்ன தெரியுங்களா? ஒரே லெவல் அந்த அளவிற்கு இந்த இடம் சிறப்பு வாய்ந்த இடம் வந்திருக்கா. சரி, ஒருத்தர் நீங்க மயில் பார்த்திருக்கீங்களா? ஆமா, மயில் தோகை பிரிச்சு ஆடும்போது எப்படி இருக்கும்? அழகா இருக்கும். அது சத்தத்தை கேட்டிருக்கீங்களா? ரொம்ப சகிக்க முடியாது. குயில் பார்த்திருப்பீங்க. ஆமா, என்ன நிறம்? கருப்பு கடல்ல இருக்கும். ஆனா குயில் கூவ ஆரம்பிச்சுன்னா எப்படி ரொம்ப இனிமையா இருக்கும். அது மாதிரி அற்புதமாக இனிமையாக காணம் ரசிக்கும் பெண்மகளில் அந்த காணத்தை கேட்கும் பொழுது நம்ம மனசு நம்ம கிட்ட இல்ல. மூவாசையும் வெறுத்த நானே. உங்களுக்கு எப்படின்னா உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? அதனால என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சே கற்று வந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணீ கண்ணீ. பறி கொடுத்து மனச பறி கொடுத்து மனசில் இடம் பிடிச்சே கற்று வந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணீ கண்ணீ. கற்று தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணீ கண்ணீ. மனச பறி கொடுத்து பறிகொடுக்கிற அளவுக்கு கானம் வசிக்கின்றாள். இவளுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணுமே, என்ன செய்யலாம்? வறண்ட நிலத்திற்கு தண்ணி பாய்ச்சணும், இருண்ட வீட்டுக்கு விளக்கேற்றணும், பருவனைத்த பெண்ணுக்கு மாப்பிள்ளைய பார்க்கணும். அப்ப இவளுக்கு மாப்பிள்ளை நான் முடிவு பண்ணிட்டேன். கல்யாணம், அதாவது பிரம்ம முகூர்த்தத்துல இவளுக்கு கல்யாணம். அழகான மாப்பிள்ளை, அற்புதமான மாப்பிள்ளை, பெரிய குடும்பம். அவங்க அப்பையும் சுடுகாட்டுல இருப்பேன். அவங்க அம்மா நாக்க தொங்க போட்டுக்கிட்டு தாண்டவம் மாடுவா. அண்ணங்காரன் குளத்துக்கரையிலே உட்காந்துருப்பேன். தம்பிக்காரன் புலி மேலே ஏறி காட்டுக்குள்ள போயிருவேன். இவர் ஒரு ஆள் மட்டும்தான் பிடிச்சபடியே நிற்பாரு. வேலை அப்படிப்பட்ட மாப்பிள்ளை, அழகான மாப்பிள்ளை. கல்யாணம் காலையில சைவத்துக்கு சைவம், அசைவத்துக்கு அசைவம், அப்படி பேரும் வந்துருங்க. ஆமா, ஏன்னா கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. 48 நாள் மண்டலாபிஷேகம் நடத்தணும்.
அதனால இன்னைக்கே உங்களை கவிச்சு புழங்க சொல்லியிருப்பாங்க. ஆமா ஆமா முடிஞ்ச அளவுக்கு அவங்க வீட்டுல என்ன நண்டு மீன் கறி ஏதோ ஒண்ணு புழங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நாளையில இருந்து ஆமா ஆரம்பிச்சிடும் அதனாலதான் மண்டலாபிஷேகம். அதனால திருக்கல்யாணம் நடக்க போகுது. ஆனா ஒரு விஷயமுங்க, என்னங்க விஷயம்? நான் ஆளுகளுக்கு எல்லாம் கூட்டிட்டு வராம அட்வான்ஸ் கொடுக்காம விட்டுட்டேன். இந்த வாயில பல நில வச்சு ஊதுவாங்க நம்மள தெரியுமா? நாதஸ்வரம்ல பிபி நாதஸ்வரம், அப்புறம் அந்த மோளம் மோளம் மூலம் மூலம் தஞ்சாவூர் தவுள், அடுத்து ஒத்து வர்றது, அதுக்கப்புறம் தாளம். இதுக்கெல்லாம் நான் அட்வான்ஸ் கொடுக்காம வந்துட்டேன். ஆனா இங்க நீங்க 4 பேர் இருக்கீங்க, நாங்க இருக்கேங்க. அப்ப உங்களை நம்பி அந்த பெண்ணை அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வர்றேன். காலையில கல்யாணம். மாப்பிள்ளை சுரேஷ், நீங்க வாயில வச்சு ஊதல, நீங்க வரும்னு தெரியல, நான் சொல்ற வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். அப்ப இதுல வருமா அந்த சத்தம்? சகல எப்படி இருக்கு தமிழ்? ரொம்ப அடி வாங்கி இருக்கு போல இருக்கு. வளர்ந்துற அதுக்கப்புறம் நீங்க ஒத்து வாங்க மச்சான். காலம் அச்சரம் தவறக்கூடாது. நான் படிக்கிட்டு வரேன். கோலமிட்ட மணவரையில் குங்குமத்தின் சங்கமத்தில் மாலையிட்ட பூங்கழுத்தில் தாடி கட்டும் வேளையிலும் ஊரார்கள் வாழ்த்துரைக்க ஊர்வலத்தில் வரும் பொழுதும் தேவி வந்து பாடுகிறாள், தேவன் நட மாடுகிறாள். நாதஸ்வர ஓசையிலே தேவி வந்து பாடுகிறாள், தேவி வரும் வேளையிலே தேவன் நட மாடுகிறாள். நாதஸ்வர ஓசையிலே இதுக்காக நான் தஞ்சாவூருக்கா போக முடியும் தமிழ் வாங்க? என் சகல இருக்கும் பொழுது என்ன தமிழுக்கு இருந்தாலும் காலம் கடந்து விட்டது. வர எடுத்துக் கொண்டிருக்கலாம். யாரோ ஒரு ஆடவர் அங்கமங்கம் விழாவுகிறார். அவரை சந்தித்து விட்டு பிறகு வழியை பார்க்கலாம்.
சுந்தரம் நிறைந்ததெரும்பும் பொட்டிறந்த மங்கை வழி எந்த உலகெங்கு ஏன் வந்தார் சுந்தரம் நிறைந்ததும் பொட்டிறந்த மங்கை வழி எந்த உலகெங்கு வந்தார் சுந்தரம் மிகுந்த தேவன் உதவி முழங்கி வரும் சுந்தரம் மிகுந்த தேவன் உதவி முழங்கி வரும் எந்திர வணங்கும் எங்கள் அந்த சாமிக்கு தகுந்த வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கு தகுந்த சுந்தரம் நிறைந்ததும் பொட்டிறந்த மங்கை வழி எந்த உலகெங்கு ஏன் வந்தார் வந்திருக்கின்றார் சுந்தரவள்ளி வருகிறான் வனக்காவலன் அவரை சந்தித்து விட்டு பிறகு கழகத்தை சந்திக்கலாம் நாராயண